என்னன்னா வடநாட்டுல ஒரு பெரிய கலவரம் ஏற்படும் பொழுது பட்டாண்டு ஒரு ஊர் இருக்குது. பட்டாண்டு ஒரு ஊருக்கு பேர். அந்த கலவரத்தில் அந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த ஊர்ல இருக்க முடியாத அளவுக்கு குடிபெயர்ந்து வேற பகுதிகளில் வந்து குடியிருக்க ஆரம்பிச்சாங்க. அதனால பட்டான்கிற அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க எல்லாம் முஸ்லீம்கள் வாழ முடியாத அளவுக்கு ஒரு கலவரம் வந்தவொடனே இங்க வந்தாங்களா பட்டாணியர்கள், பட்டான்கிற ஊர்ல இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து அழைக்கப்பட்டாங்க. இப்படி அவங்க வாழ்ந்த பகுதியை வைத்து செய்த தொழிலை வைத்து சில பெயர்களை சூட்டி கொண்டாங்களே தவிர இதை வந்து இப்போ நம்ம சொல்றோம் இது தொழில் செய்யும் போதுதான் கரெக்ட், இப்ப சரியில்லை. அதை நான் சொல்றேன். அந்த காலத்தில் அவர் ராவுத்தர் வேலை பார்க்கும் போது அவர் ராவுத்தர், அவருக்கு பிறந்தவன் ராவுத்தர், டாக்டருடைய மகன் டாக்டரா, டாக்டருக்கு படிச்சாதான் டாக்டர். நான் டாக்டரா இருந்தனால என் மகனும் தன்னை டாக்டர்னு போட்டுட்டான்னு அடிப்பான், நீ என்ன டாக்டரான்னு கேட்பான். அதனால இது வந்தது காரணம் இது முஸ்லிம்கள் தங்கள் பெயரோட அறியாமையினால் அது பரம்பரை மாதிரி சேர்த்து வந்தார்களே, ஆனால் அதை கண்டிப்பா நிறுத்தி ஆகணும். பேரோட அப்துல் ஹமீது ராவுத்தர், இப்ராஹிம் மரக்காயரு, ஏன் இப்ராஹிம் தானே பேர், அது மரக்காயரு ஜாதி மாதிரி ஆக பாக்குறீங்களா? நீங்க இந்த மாதிரி பண்றதுனால கேட்கறாங்க. தமிழ்நாட்டுல அந்த சனியன் இருக்கு, வேற எங்கேயும் எவனும் சேர்க்க மாட்டேங்கான். அரபிகள் அந்த மாதிரி ஏதாவது ஜாதியை சேர்க்கிறானா? வேற எந்த நாட்டுல சேர்க்கிறானா? தொழில் நீங்க செஞ்ச தொழில் உங்க அப்பம்பாட்டன் தொழிலுக்காக வேண்டி இப்படி ஒரு பேரை சொன்னாங்கன்னு சொன்னா அது அப்பம்பாட்டனுக்கு தான் பொருந்தும், உங்களுக்கு பொருந்தாது. நீங்க யாரும் குதிரை ஓட்டியும் கிடையாது, நீங்க யாரும் கப்பல் வியாபாரம் பண்றவனும் கிடையாது, நீங்க யாரும் பட்டான்கிற ஊர்ல இருந்து வந்தவனும் கிடையாது. அப்ப இந்த மாதிரியான பேர்களை நீங்க பேருக்கு பின்னாடி அதை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக உங்களையே கவர்மெண்டே பிரிச்சுக்கிட்டு லப்பேங்கிறான், அவனே பிரிக்கிறான். நீங்க பிரிஞ்சதுனால அவன் பிரிக்கிறான். ஏன் முஸ்லீம்லாம் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது, அதான் இஸ்லாம்னு சொல்லுது. அதனால யாரும் மறைக்காரு கிடையாது. ஒரு குலது, அது ஒரு தொழில் அடிப்படையில் வந்த ஒரு பேரு, அதை தவிர்த்துக் கொள்ளுங்க எல்லாரும். ஆனாலும் கூட இன்னொன்னு சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்கு. இப்படி மறைக்காய ராவுத்தர்ந்து அவங்க சொல்லிக் கொண்டாலும் தீண்டாம ஜாதி அடிப்படையாக அது இல்லை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு. மறைக்காயர் ராவுத்தர் ஒரு தட்டுல உட்காந்து சாப்பிடுவாரு, மறைக்காயருக்கு பக்கத்துல ராவுத்தர் நிற்பாரு, ராவுத்தருக்கு பக்கத்துல மறைக்காயர் நிற்பாரு. ஒருத்தர் போய் பேசும்பொழுது நீங்க மறைக்காயர் ராவுத்தர்னு விசாரிக்க மாட்டாரு. உடனே நீங்க என்ன ஜாதின்னு கேட்பாங்களே, அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாரு. இவர் வர்றாரு, நீங்க மறைக்காரா அப்படி நான் கேட்க மாட்டேன். அதுக்கு விசாரிக்கப்படுறதே ஒண்ணு கிடையாது. ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் சந்தித்துக் கொண்டால் நீங்க மறைக்கார லப்பையா ராவுத்தரான்னு யாரும் கேட்பாங்க? ஒரு முஸ்லீம் பார்த்தோம்னா எனக்கு சும்மா இருக்கீங்களா, என்ன செய்ய தொழில், அதான் கேட்போமே தவிர யாருமே யாரையுமே நீ மறைக்காரா ரப்பையா ராவுத்தர் கேட்கறதே இல்லை எந்த ஒரு காரியத்துக்குமே. அந்த அடிப்படையில இது ஜாதியா நீங்க கருதக்கூடாது. அப்படி இல்ல, கொடுக்கல் வாங்கல் வரைக்கும் அவங்களுக்கு மத்தியில் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை இருக்குது. பாருங்க, எல்லா வகையிலும் கவரப்பட்ட ஒருத்தர் நீங்க செஞ்ச ஒரு தப்புனால தயங்குறாரு பாருங்க. எல்லா வகையிலும் இஸ்லாத்தின்பால் கவரப்பட்ட ஒருத்தர் அதுல வந்து வர்றதுக்கு தயக்கமா இருக்கிறது என்னன்னா, நீங்க உங்க பேருக்கு பின்னாடி நீங்க ராவுத்தர் மறைக்காது சேர்க்குன்னு சேர்த்துக்கிறது தான். ஏன் வெறும் பேரை மட்டும் சொன்னா உங்களுக்கு பத்தாதா? இதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜாதி மாதிரி மற்றவர்கள் மாதிரி நீங்க பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு தயக்கத்தை உண்டாக்குறீங்களே. அப்படி இருந்தால் அதை எதிர்த்து நீங்க என்ன செய்யணும், கடுமையா வேலை செய்யணும். உங்க பேர்களோட சேர்க்கப்பட்டிருந்தா இன்னும் நிமிஷம் நிப்பாட்டிக்கங்க. இப்ராஹிம் மறைக்காத ஒருத்தருக்கு பேரா இருந்தா இப்ராஹிம் மட்டும் சொல்லுங்க. ராவுத்தர் பேர்ல சேர்த்திருந்தா அவர் ராவுத்தர் நிப்பாட்டுங்க. ஜாதி மாதிரி தென்படக்கூடிய அந்த வாட கூட இருக்கக்கூடாது. உண்மையில இல்லங்கிற விஷயம் வேற, தீண்டாமையெல்லாம் ஒண்ணு இல்ல, அந்த எண்ணம் கூட வராத அளவுக்கு உங்களை மாத்திக்கொள்ள என்று சொன்னா இது மாதிரி தயங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக என்பதை நம்ம சகோதரர்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன். உங்களுடைய நிகழ்ச்சி நான் விஜய் டிவியில பார்த்தேன். அதுல வந்து நீங்க தாடி சொன்னீங்க, இது வந்து ஆண்டனால கொடுத்தது, தாடி எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்படிமா தாடி எடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க, மற்ற இடத்துல இருக்கிறத எடுக்கிறதுன்னு சொல்றீங்க, அது என்ன, எதுக்காக? அதாவது சகோதரனா விஜய் டிவியில சொன்னதை வச்சு கேட்கிறாரு. ஏன்னா விஜய் டிவி எல்லாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, அதனால அடிப்படையாக நம்ம சொல்லிடுவோம். தாடி ஆண்கள் வந்து தாடி வைக்கிறாங்க இல்லையா, வைக்கணும்னு இஸ்லாத்துல சொல்லப்படுது. அது தாடியை வைக்க சொல்லக்கூடிய நீங்க வந்து வேற வேற நக்குள்ள உள்ள மயிர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நீக்கணும் அப்படி சொல்றீங்களே, அதுக்கு என்ன அதனை கேக்குறீங்க? ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. இதுல ஒண்ணுன்னா கேட்காதவங்க இருப்பாங்க, புதுசா ஒரு கேள்வி வந்ததுனால தாடியை பத்தி முதல் விளங்கிக்கணும். தாடி என்பதுங்க ஆண்களுக்கு உள்ள பிரத்யேகமான அடையாளமா அல்லது பொதுவானதான் நீங்க முதல் முடிவுக்குவாங்க. ஆண்களுக்கு மாத்திரம் தான் உள்ளது, எந்த பொம்பளைக்கும் தாடி இருக்க, தாடி இருந்தா பொம்பளை இல்ல, அதான் நீங்க வெளிப்படையான அடையாளமே. அப்ப இந்த ஒவ்வொரு மனிதனுமே பெண் வந்து தன்னுடைய பெண்மையை எல்லா வகையிலையும் காட்டுறதுக்கு விரும்புறான். ஒரே ஒரு பூனை முடி இப்படி இருந்தா கூட மஞ்சள தடவை காலி பண்ணிவிடுறான். பெண்மைக்கு எதிரான ஒன்று வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி
ஒரு பெண்மையை வந்து நல்லா பொம்பளை வந்து பொம்பளையா தான் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி எல்லா வகையிலும் இருக்கிறான். அதே மாதிரி ஒரு ஆண்மகனும் ஆணாகவே எல்லா வகையிலும் சித்தரிக்கிறது தான் அறிவுபூர்வமான ஒரு முறை. இப்ப இந்த தாடி என்பது வந்து பெண்களுக்கு வராம ஆண்களுக்கு மாத்திரம் வருதுன்னு சொன்னா அது வந்து ஆணுக்கு உரிய தனி அடையாளம் தானே. ஆண் என்பது வந்து இந்த மாதிரி புற அடையாளங்கள் தானே மற்றவங்களுக்கு காட்ட முடியும். அந்த மாதிரி காட்டக்கூடிய ஒரு அடையாளத்தை நீங்கள் தவிர்க்காதீர்கள். நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க, ஆணுக்கு மாத்திரம் உள்ள அடையாளத்தை நீங்க தவிர்த்துக்கிறாதீங்க, அதனால தாடி வைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல பல வகையில் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த தாடியை வந்து எடுக்கிறதுனால விஞ்ஞான ரீதியா நன்மை இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அடிக்கடி அந்த சேவ் பண்றதுனால தோள்கள் தடிக்குது, தோள்கள் முறமுறப்பாகுது, அந்த இடமே கருத்து போயிருது. ஒரு மனிதன் நல்ல கலரா வெள்ளையந்து இருக்கிற ஒரு மனிதன் கூட ஒரு 2 வருஷத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருந்தான்னு வைங்களேன், டெய்லி சேவ் பண்ணான்னு வைங்களேன், அப்படி கருத்து போயிடும், கருத்து சுருங்கி போயிடும். செலவு வைக்கிறதுக்கு செலவே இல்லை, சும்மா இருந்தா வந்துடுறது. தாடி வைக்கிறதுக்கு அதுக்கு சல்பேட் போட்டு தான் வழக்கவா செய்யணும், அது பாட்டுக்கு சும்மா விட்டா தாடி. அதை எடுக்கிறதுக்கு வந்து நேரம் வேறையும் அதுக்கு சிரமம், இப்படி பல சமாச்சாரங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் மேல வந்து அந்த பற்களுடைய உறுதியும் குறையும். இந்த ஈர்கள்ல நீங்க அடிக்கடி இந்த சேவை பண்ணுவது அதிக மடிகளை பல்லுடைய உறுதிகள்லாம் என்ன செய்யும், குறையும் சொல்லி அதெல்லாம் விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆணுக்குன்னு ஒரு அடையாளமா அதை வந்திருக்கும் பொழுது அதை வந்து மதிக்காதீங்க. அது நீங்க நல்லா எடுத்து பாருங்க. எல்லா மிருகங்கள்லயுமே ஆணுக்கு இந்த மயிர்களை கொண்டுதான் எல்லாம் அழகு கொடுக்குறான். மயிலுக்கு தோகைங்கிறோம், பெண் மயிலுக்கு அது இருக்குது, ஆண் மயிலுக்கு தான் அப்படி அழகான ஒரு தோகை, முகத்துலதான் அதை காட்டுற மாதிரி கடவுள் அமைச்சு வச்சிருக்கிறார். அதே மாதிரி வந்து சேவலும் கோழியும் எடுத்துக்கிறங்க, ஆணுக்கு தான் தனியா கூடுதலான ஒரு அடையாளமா கடவுள் வந்து அது மாதிரி அமைச்சு வச்சிருக்காரு. சிங்கத்தை எடுத்துக்கிறங்க, ஆண் சிங்கத்தை பெண் சிங்கத்தை எடுத்துக்கிறங்க. ஆண் சிங்கத்துக்கு தான் அந்த பிடரி மயிர்கள்லாம் அது இருக்கும். அது ஒரு கம்பீரம். தாடி என்பது கம்பீரம். அது என்னன்னு கேட்டா நம்ம ஆட்களை கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா வீட்டுல வேணாங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது பெண்களே வந்து ஆண்கள் பெண்களா இருக்கிறத விரும்புறாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டாங்க. இது எல்லாத்துக்கும் அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த மாதிரியான முடிவுகளுக்கெல்லாம் காரணம் வந்து எதுக்கு ஒரு மனிதன் பழகி கொள்கிறானோ அதுதான் அழகுன்னு அவன் நினைக்கிறான், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. ஒருத்தன் இப்ப பார்த்தாலும் மொட்டை அடிச்சே பழவனான்னு வைங்களேன், அவன் வந்து மொட்டை இல்லாமல் அவனை கண்ணாடியில பார்த்தா அவனுக்கு அசிங்கமா தெரியும். அவன் அப்படி பழகின ஒருத்தன் அவனை வேற மாதிரி அவன் பார்க்கும்போது அவனுக்கு அசிங்கமா தெரியும். இப்ப நம்ம என்னன்னு பாக்குறோம், எல்லா மக்களும் இந்த வெள்ளையர்களை பார்த்து மேலை நாட்டவர்களை பார்த்து அந்த காப்பி அடிச்சோம். தமிழன் கலாச்சாரம் கூட இல்ல. பெரிய வள்ளுவனுக்கு கூட தாடி இல்லாம செலவழிக்க முடியல பாருங்க. வள்ளுவனுங்கிறோம், பெரிய அறிவாளிங்கிறோம், அவனே தாடி தான் வச்சிருக்கான். பகுத்தறி பகலவன்கிறாங்க, அந்த ஆளும் அதான் வச்சிருந்திருக்கிறாரு. உலக நாடுகளில் உள்ள பெரிய பெரிய சிந்தனையாளர்கள்லாம் நீங்க எடுத்து பாருங்க, தாடி தான். தாடி ஒரு ஆண்மையோட அடையாளம். இன்னைக்கு பிரதமர் கூட தாடி பிரதமர் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாரு. இந்திய வரலாற்றுல முதல்ல தாடி பிரதமர், ஆம்பளை பிரதமர் இப்பதான் வந்திருக்கிறாரு. அப்ப அந்த மாதிரி குஜராத் தாடி வச்சிருக்காரு. சந்திரசேகர் வந்திருக்காரா? சரி, அவர் வந்து கணக்குல வராதவர், கொஞ்ச நாள் இருந்ததுனால. அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அறிஞர்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. இதுல எதனால அந்த வித்தியாசமா எல்லாருக்கும் தெரியுதுன்னாங்க, எல்லாரும் இப்படி தாடி இல்லாம இருக்காங்க பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல 4 பேர் வைக்கும் பொழுது விகாரமா தெரியும். என்னங்க இது அசிங்கமா இருக்குது அப்படிமா. எல்லாரும் இருக்கிறதுக்கு மாத்தமா இருக்கிற அனைத்தும் அசிங்கம், நல்லதா அசிங்கமா தெரியுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த கோவணம் நிர்வாணமா இருக்கிற ஒரு ஊர்ல ஒருத்தன் கோவணம் கட்டிட்டு போனான்னு வைங்க, ஜட்டி போட்டு போனான்னு வைங்க, அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணுவான். ஊர்ல இருக்கிற அவ்வளவு பேர் நிர்வாணம், இவன் ஒருத்தன் தான் ஜட்டியாவது போட்டிருக்கிறான். இப்ப ஜட்டி போட்டவன் அவ்வளவு பேரையும் கிண்டல் பண்ணணும். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? ஜட்டி போட்டு போறான். ஏன்? இவங்க எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறான், அதுக்கு மாத்தமா இருக்கிறதுனால கிண்டலுக்குரியதாவது. ஆனா எது சரி? இந்த 2ல எது சரி? ஜட்டி போடுறதுதான் சரி. அந்த 2ல நிர்வாணமா இருக்கிறதை விட இந்த ஜட்டியோடவாவது இருக்கிறான அதான் நல்லது. அறிவதான் சொல்லுது. மக்கள் அதை ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். எல்லாரும் செய்யறதான் செய்யணும் அப்படிங்கிறான். எல்லாரும் தப்பும் செய்வாங்கிறது ஆதாரம். அதனால மக்களுடைய பழக்கத்துல அதனால ஆம்புலண்டால இப்படி தாடி இல்லாமே பார்த்து பழகின பெண்கள் வந்து தாடியோட ஆம்பளை பார்க்க அப்படி நினைக்கிறாங்க. உண்மையில் அப்படி கிடையாது. தாடி என்பது ஒரு கம்பீரம், ஒரு ஆண்மைக்கு அழகு, ஆண்மைன்னு எடுத்து காட்டக்கூடியதுக்கு அதான் சரியான அடையாளம். அது போகுங்க, ஒரு மனிதன் வந்து போலித்தனத்துக்கு ஆளாயிடக்கூடாது. அவனை பார்த்த உனையே வந்து தெரியணும். தாடிகள் இல்லாம இருந்தான்னு வைங்களேன், ஒரு 75 வயசுக்காரன் கூட என்ன செய்வான், ஒரு 16 மாதிரி எம்ஜிஆர் மாதிரி காலமெல்லாம் ஏமாத்திட்டு போயிடலாம். தெரிஞ்சுதா? அந்த ஆளு தாடி வச்சிருந்தாருன்னா கரெக்டா தெரிஞ்சிருக்கும்ல. எப்படி வயசு 75 85 ஆச்சு தெரியுமா இல்லையா? ரஜினிகாந்த் இப்ப தெரிஞ்சு போச்சு பாருங்க. அந்த ஆள் கொஞ்சமாவது சில நேரங்கள்ல காட்டும் பொழுது அந்த அளவு வயசான ஒரு ஆள் ஏமாத்தல. அந்த வகையில
ஏமாத்தல, கரெக்டா வயசை காட்டுறான்னு தெரியுதா இல்லையா? அப்ப நீ ஏமாத்துறவனுடைய வயசை ஏமாத்திக்கிட்டு ஒருத்தர் கெடுக்கிறதுக்கு மத்த ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணி கூட நீ போயிருவேன். நீ உனக்குரிய கரெக்டான அடையாளத்தில் இருந்தேன்னு சொன்னா அது சொல்லும் இவனுக்கு எத்தனை வயசாச்சுன்னு சொல்லி. 40 வயசுக்காரன் 17 வயசு 28 வயசு மாதிரி போய் 50 கல்யாணம் பண்ணி போயிடான் ஊருக்கு. ஏமாத்திய பார்த்தா அப்படி தெரியலாம். அந்த மாதிரிலாம் வராம இருக்கிறதுக்கு உள்ள ஒரு அடையாளம், போலித்தனம் இல்லாத ஒரு அடையாளம். அதனால தாடி வைக்கிறது ஆரோக்கியமானது, அதுல ஒன்னும் ஒரு கெடுதி ஒன்னும் கிடையாது, அது நன்மையைத்தான் தரக்கூடியது. ஆண்மைக்கு இந்த கடவுள் தந்த ஒரு கிஃப்ட்ங்கிறதுனால செய்யணும். அதே நேரத்தில் அவர் கேட்ட கேள்விக்கு வருவோம், விஜயத்தை பார்த்தவங்களுக்கு இது தேவையில்லை, விலைக்கு சொல்லியிருக்கோம். பார்க்காத அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, அப்ப எனக்கு இந்த அக்குள் மயிர் அதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னா அது ஆம்பளைக்கு உள்ள அடையாளம். அது அடையாளம்னால முதல்ல வெளியே தெரியறதுக்கு பேர் தான் அடையாளம். ஒவ்வொருத்தரும் இப்படி அக்குள்ள காட்டிக்கிட்டா நடந்து போயிட்டு இருக்கிறான் இல்ல. அப்ப அடையாளத்துக்கு உள்ளதா அது ஆகல. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடையாளம் என்றாலே வெளியில எதெல்லாம் தெரியுது அதான் அடையாளம். வெளியே தெரியாத அளவுக்கு இருக்கிறதுல வந்துகிட்டு அடையாளம் நீங்க சொல்ல முடியாது. இந்த மாதிரி மறைமுகமான பகுதிகளில் வளரக்கூடிய முடிகள் இருக்குது, ஆணுக்கு பெண்ணுக்குமே உண்டு. ஒரு ஆளுக்கு உள்ளது இல்லை, ஒரு ஆளுக்கு உள்ள அடையாளம்னு சொல்ல முடியாது. அதனால அவைகளை நீங்க அகற்றிக் கொள்ளுங்கள், இத்தனை நாளைக்கு ஒரு அகற்றிக் கொள்ளுங்கள் சொல்லி நபிகள் நாயகம் அதுக்கும் கூட ஒரு ஒழுங்க எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை தாடியோடு நீங்க ஒப்பிட முடியாது. தாடி ஆம்பளை என்ற ஒரே காரணத்துக்காக வருது. மீச மாதிரியே மீசை எப்படி ஆணுக்குரிய அதை மட்டும் ஒத்துக்கிறோம். அதே மாதிரி ஆச்சரியமா இருக்கு. மீச ஆம்பளைக்கு மீச மட்டும் ஆம்பளைக்கு வருது, மீச மட்டும் ஆம்பளைக்கு அடையாளம் ஒத்துக்கிட்டீங்கன்னா அது சேர்ந்தன அதுவும் வருது. அதை விளைக்கும் போது ஆண்மை குறைவுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அது வருது. அதுவும் மாறிட்டு வருது. இப்ப மேலே நாட்டவர்களை பார்த்து ஃபுல்லா மீசையும் காலி பண்ணிட்டு போற ஒரு கலாச்சாரம் வந்துகிட்டு இருக்கு. வேற என்ன? இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. கேளுங்க, நைக்க கொடுங்க. நாங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இஸ்லாம் மதத்துல முறைப்படி சேர்ந்தோம். ஆனா அதுல சேர்ந்த பின்னாடி நான் முறைப்படி போய் தொழுகிறேன். ஆனா 5 வேளை தொழுக முடியல. இந்த ஒரு 2 வேளை ஒரு வேளை முடிஞ்சாலும் தொழுகிறேன் போய். இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது நான் அந்த ஃபேக்டரி விட்டு சாயந்தரம் வர டைம்ல ஒரு பள்ளிவாசல் இருக்காரு. அந்த பள்ளிவாசல நான் தொழுகிறதுக்கு அந்த 6:30 மணி கரெக்டா இருக்கும். அந்த பள்ளிவாசல போய் கேட்டேன், நான் தொழுவலாமா, அந்த மாதிரி நான் சேர்ந்திருக்கேன், பட் இன்னும் சுண்ணத்துங்கிற விஷயம் பண்ணல, நான் தொழுவலாமான்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி சுண்ணத்து பண்ணாம உள்ளே வரக்கூடாது, உள்ள வந்தா அது பாவம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இன்னொரு பள்ளிவாசல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மனசால ஏற்றி வரலாம் செய்யலான. ஒரு பள்ளிவாசல ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இப்ப அந்த சுண்ணத்துங்கிறது உங்க மார்க்கத்துல முக்கியமா செஞ்சுதான் ஆகணுமா? அதே மாதிரி செஞ்சாதான் உங்க இதுல சப்போஸ் ஒரு பேச்சு கேட்கிறோம், கல்யாணம் ஆகுனா பொண்ணு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது செஞ்சாதான் பொண்ணு கொடுப்பாங்களா? நல்ல அழகான கேள்விதான் இது. அதாவது இந்த அதுக்கு பேர் சுண்ணத்துங்கிறாங்க. அதாவது ஆண்களுக்கு அந்த உபரியாக இருக்கிற அந்த தோலை வெட்டி போடுறதுக்கு பேர் தான் சுண்ணத்து. எக்ஸ்ட்ரா உள்ள தோல் அது மூடி இருப்பதனால பல கேடுகள் வருதுங்கிறது இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஒத்துக்கிட்டு பெரிய பிரச்சனையே கிடையாது. ரொம்ப ஆரோக்கியமானது. மேலே நாடு அமெரிக்காவில கம்பல்சரியா பண்ணிடுறாங்க, குழந்தைக்கு பண்ணி விட்டுருவாங்க. அமெரிக்காவில எல்லாம் குழந்தையா இருக்கும்போது பண்ணிடுறாங்க. இஸ்ரேல்ல பண்றாங்க. முஸ்லீம்கள் மட்டும் இல்ல, யூதர்கள் பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் அமெரிக்காவில எல்லாம் கம்பல்சரியாவே குழந்தையா இருக்கும்போது பண்ணிடுறாங்க. நம்ம நாட்டில அது மாதிரி பழக்கம் இல்லை, அதனால விகாரமா தெரியுது. இந்த சுண்ணத்து என்பதற்கு முதல்ல இஸ்லாத்துல உள்ள நிலை என்னன்னு கேட்டா, சுண்ணத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதை ஒருவர் செயல்படுத்தினால் நன்மை உண்டு, செயல்படுத்த தவறினால் அவர் குற்றவாளியாக மாட்டார். இதுக்கு பேர் தான் சுன்னத். இஸ்லாத்துல ஃபர்துன்னு ஒண்ணு இருக்கு, கட்டாய கடமைங்க. சுன்னத்துன்னு ஒண்ணு இருக்கு. சுன்னத்துன்னு சொன்னா அது சிறப்புக்குரிய நபி வழி, நல்லது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த கத்தனா செய்யறதுக்கு பாருங்க, விருத்த சேதனம்ங்கிறாங்களே, அது எப்படி சுன்னத்துன்னு சொல்றோமோ, நகம் வெட்டுவது கூட சுன்னத்து தான். நகம் வெட்டுவதற்கு கூட இஸ்லாம் சொல்லக்கூடியதுன்னு சுன்னத்து தான். அதே மாதிரி இந்த அக்குள் மயிர்கள் நீக்கிக் கொள்வது இருக்குத, அது கூட சுன்னத்து தான். சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் பண்ணுவது இருக்குத, ஏன்னா மலம் கழிச்சா மட்டும் தானே சுத்தம் பண்றாங்க, சிறுநீர் கழிச்சாலும் சுத்தம் பண்ணணும் இஸ்லாத்துல. சுத்தம் பண்ணுவது இருக்குத, அது கூட சுன்னத்து தான். அதே மாதிரியான ஒரு சுன்னத்து தான் எது இந்த கத்னான்னு சொல்லக்கூடிய சுன்னத்துங்கிறோம். சுன்னத்து பண்றது